நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய அதிரடி மூவ், அதுவும் முக்கியமான மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஒரே கல்லுல பல மாங்காய் தட்டி தூக்கி இருக்காங்க இந்தியா அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிற பத்தியும், அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக, குறிப்பாக ட்ரம்ப்புக்கு எதிராக முக்கியமான ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. ட்ரம்ப்புடைய ஆணவத்தால இப்போ அப்படியே தலைகளா மாறிடுச்சு அப்படின்னே தான் சொல்லணும். இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இப்படி பல சுவாரஸ்யமான தகவல் நம்முடைய வீடியோக்களை பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு வரோம். நீங்களும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான உறவு தொடர்ந்து மேம்பட்டு வருது. இதற்கிடையில தான் இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல்கள் இப்போது சிங்கப்பூர் நாட்டுக்கு போயிருக்கு. இந்திய கடற்படைக்கு சொந்தமான இந்த கப்பல்கள் திடீரென இங்கே செல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற குறித்து தான் நாம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். உலகிலேயே மிக வலிமையான கடற்படைகளை கொண்ட நாடுகள்ல ஒன்று இந்தியா. சமீப காலங்களாக தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்துல பதற்றம் அதிகரிச்சுட்டு வரும் சூழல்ல தான் இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல்கள் இப்போது சிங்கப்பூர் நாட்டுக்கு போயிருக்கு. இந்திய கடற்படையுடைய INS தீர், சார்தோல், சுஜாதா ஆகிய கப்பல்களும் இந்திய கடலோர காவல் படையுடைய சாரதி கப்பலும் இப்போது சிங்கப்பூர் துறைமுகத்துக்கு விரைஞ்சிருக்கு. அங்கு அவை பல்வேறு பயிற்சி, தொழில்சார் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறாங்க. இந்த கப்பல்கள் கடந்த ஜனவரி 15ஆம் தேதி சிங்கப்பூர் போயிருக்கு. தென்கிழக்கு ஆசியாவிற்கான தொலைதூர பயிற்சி பயணத்தின் ஒரு பகுதியாக கடந்த 3 நாட்களாக அந்த கப்பல் அங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெற்காசிய நாடுகளுக்கு வெளியுறவு கொள்கையில முக்கியத்துவம் கொடுக்கும் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியின் கீழ் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில தான் இந்த நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 110வது ஒருங்கிணைந்த அதிகாரிகள் பயிற்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கும் இந்த பயணம் இந்தியாவுக்கும் தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலான உறவுல ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுது அப்படின்னே சொல்லலாம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து புறப்படும் இந்த கப்பல்கள் இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்துடைய துறைமுகங்களுக்கு சென்று அங்கே பயிற்சியிலையும் ஈடுபட திட்டமிடப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தூதரக வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறதும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் இந்தியாவுடைய கடல்சார் ஈடுபாட்டை வலுப்படுத்துவதும் இதன் பிரதான நோக்கமாகும். சுதந்திரமான அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திற்கான இந்தியாவுடைய தொலைநோக்கு பார்வையையே இது எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்திய கடற்படை, இந்திய கடலோர காவல் படை மற்றும் நட்பு நாடுகளுடைய பயிற்சி, மாணவர்களுக்கு கப்பல் ஓட்டுதல், போர்க்கப்பல் கையாளுதல் மற்றும் கடல்சார் செயல்பாடுகள் குறித்த நடைமுறை அனுபவங்கள் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் மாலத்தீவுகள், மியான்மர், வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த 6 சர்வதேச அதிகாரிகள் இடம்பெற்று இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியாவுடைய அதிரடியான மூவ்னால சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம் அப்படின்னு ஒரே கல்லுல பல மாங்காயை நம்முடைய இந்திய கடற்படையும் இந்தியாவும் அடிச்சு தட்டி தூக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நாம இந்த நாடுகள் கூட ஒரு நல்ல உறவுல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு சீனானாலேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு நாடு கூட நமக்கு பிரச்சனை ஏற்படும் போது இவங்க நமக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதனால இந்தியா ஒரு ஸ்மார்ட்டான மூவை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா, கிரீன்லாந்து விஷயத்துல ஐரோப்பிய நாடுகள் குறுக்கே நிக்கிறதுனால அந்த நாடுகளுக்கு வரியை விதிக்க ட்ரம்ப் அவர்கள் திட்டமிட்டு வர்றாரு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் இந்த நாடுகள், அதாவது ஐரோப்பிய நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக முக்கிய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. கிரீன்லாந்து அப்படிங்கிறது டென்மார்க் உடைய பாதுகாப்புல இருக்கும் சுதந்திரமான நாடு. அந்த நாட்டுல ஏராளமான இயற்கை வளங்கள் இருக்கு. அதனால அந்த நாட்டை கைப்பற்ற ட்ரம்ப் அவர்கள் திட்டமிட்டு வர்றாரு. ஆனா இதுக்கு ஐரோப்பிய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு கிரீன்லாந்துன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு எங்க நாட்டை ஆக்கிரமிக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் வரிசை கட்டியிருக்காங்க. இதை சமாளிக்கிறதுக்காக தன்னுடைய வழக்கமான ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வேற எதுவும் இல்ல, வரியைத்தான் அவர் கையில் எடுத்திருக்கிறாரு. அதாவது ஐரோப்பிய நாடுகளுடைய பொருட்கள் மேல பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 10% சுங்கவரி விதிப்பதாக ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சாரு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஐரோப்பிய யூனியனுடைய வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒப்புதலை அமெரிக்காவுடன் கைவிட ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்ற எம்பிக்கள் தயாராயிட்டு வர்றாங்க. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் மிகப்பெரிய அரசியல் குழுவான ஐரோப்பிய மக்கள் கட்சியின் தலைவர் மேன்ஃபிரிட் வெஃபர் அவர்கள் அமெரிக்காவுடன் இந்த தருணத்துல உடன்பாட்டை எட்டுவது சாத்தியமில்லை. ஐரோப்பிய யூனியன் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எங்களுடைய கட்சி ஆதரவாக இருக்கு. ஆனால் கிரீன்லாந்து தொடர்பான டொனால்ட் ட்ரம்புடைய அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த தருணத்துல இதுக்கு ஒப்புதல் அளிப்பது இயலாது. மேலும் அமெரிக்க பொருட்களின் மீதான வரிகளை குறைப்பதற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இவர் சொல்றதை நம்ம அவ்வளோ ஒரு கேஷுவலா எடுத்துக்க முடியாது, சீரியஸா தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த கட்சியுடைய ஆதரவு இல்லாம ஐரோப்பிய நாடாளுமன்றத்துல மசோதாவை நிறைவேற்ற முடியாது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் மொத்தம் 720 இடங்கள் இருக்கு. இதுல 188 இடங்கள்ல இந்த கட்சி தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. பெரும்பான்மைக்கு 361 இடங்கள் தேவை அப்படின்னாலுமே கூட்டணி அப்படின்னு வரும்போது இந்த கட்சியுடைய தேவை அதிகம். அதனால இந்த கட்சி இல்லாம ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் எதுவும் நடக்காது. அதனால தான் இதை அமெரிக்கா சீரியஸாக எடுத்திருக்காங்க.
மறுபக்கம் எதிர்ப்பு கட்டாய கருவி ஏசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏசிஐ அப்படின்னு சொல்லப்படுகிற ஆயுதத்தை பயன்படுத்த ஐரோப்பிய யூனியன் வந்து யோசிச்சுட்டு வர்றாங்க. தங்களை பொருளாதார ரீதியில மிரட்டும் நாடுகளுக்கு எதிராக பதிலடி கொடுக்கவே இந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த காலங்களில் அமெரிக்காவும் சீனாவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக பொருளாதார நடவடிக்கைகளை இறங்கியிருந்தாங்க. அதனால தான் இந்த ஆயுதத்தை ஐரோப்பிய நாடுகள் உருவாக்கி வச்சிருந்தாங்க. இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு இறக்குமதி வரியை அதிகரிக்கவும் நிரந்தர தடையை விதிக்கவும் முடியும். அதே போல அமெரிக்க வங்கி காப்பீடு போன்ற சேவைகளை ஐரோப்பாவில் தடை விதிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய முதலீட்டை தடுக்கவும் முடியும். இப்படி செஞ்சால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், மெட்டா போன்றவற்றை இந்த ஏசிஐ ஆயுதம் நேரடியாக தாக்கும். இது மட்டும் நடந்துச்சுன்னா உலக வர்த்தக போர் தொடங்கிவிட்டது அப்படின்னே அர்த்தம். அதனால கிரீன்லாந்து விஷயத்துல ட்ரம்ப் அவர்கள் நின்று நிதானமாக தான் மூவ் செய்யணும், அவர் தான் செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ட்ரம்ப்புடைய ஆணவத்தினால டென்மார்க்கிடமிருந்து கிரீன்லாந்தை கைப்பற்றும் முயற்சியில ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு புதிய வரிகளை விதித்ததை அடுத்து நேட்டோ குழுக்கள் உடையும் நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு பகுதியாக தான் ஐரோப்பிய நாடாளுமன்றம் வந்து அட்லாண்டிக் கடல் கடந்த வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. வரிகள் இல்லாத வகையில செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை தொடர முடியாது அப்படின்னு ஐரோப்பா வந்து அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாந்தை கையகப்படுத்துவது பேச்சுவார்த்தை மட்டும் தீர்வாக அமையாது, இதுக்காக ராணுவத்தையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற திட்டத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. அவர் ராணுவ பயன்பாடு உட்பட பல்வேறு விருப்பங்களை ஆராய்ச்சிட்டு வர்றாரு. அதுவும் பாதுகாப்பு காரணங்களுக்காக கிரீன்லாந்து வந்து அமெரிக்காவுக்கு தேவை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு. அதே சமயம் எந்த விதமான அமெரிக்க தாக்குதலும் நேட்டோ அமைப்பை முடிவு கொண்டுட்டு வரும் அப்படின்னு டென்மார்க்குடைய பிரதமர் ஃப்ரெட்ரிக்சன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. உள்ளே படைகளை எடுத்து சென்று கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றினால் அது மிகப்பெரிய போராக உருவெடுக்கும், ஐரோப்பா அமெரிக்கா சண்டையாக மாறும். அதனால ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் தன்னுடைய சர்ச்சைக்குரிய திட்டத்தை மீண்டும் முன்மொழிஞ்சிருக்கிறாரு. ஆரம்பத்தில் வெறும் அரசியல் பேச்சு அப்படின்னு புறக்கணிக்கப்பட்ட இது தற்போது ஐரோப்பிய தலைவர்களால் தீவிரமான அச்சுறுத்தலாக கருதப்படுது. ஐரோப்பா அமெரிக்கா இடையிலான உறவுகளில் பெரும் நெருக்கடியை இது ஏற்படுத்தலாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த கிரீன்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க் அரசுடைய கீழ் இருக்கும் ஒரு சுயாட்சி பிரதேசம், வேறு நாட்டுடைய ஆதிக்கம் வேண்டாம் அப்படிங்கிறத அதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மற்றும் மக்கள் தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா இந்த தீவை வந்து தன்னுடன் இணைக்க முயற்சி செஞ்சாங்கன்னா விருப்பமில்லாத கிரீன்லாந்து மக்களை ராணுவ பலத்தால் கட்டுப்படுத்த நேரிடும். இது நீண்ட கால அடிமை ஆட்சியையும் சர்வாதிகார சூழலையும் உருவாக்கும். இந்த யோசனைக்கு டென்மார்க் பிரதமர் மெட்டே அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தார். அதுவும் வாஷிங்டனுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்திருந்தார். அமெரிக்கா வந்து கிரீன்லாந்தை கைப்பற்றும் தேவை பற்றி பேசுவது முற்றிலும் அர்த்தமானது அப்படின்னும் டென்மார்க் ராஜ்யத்தின் எந்த பகுதியையும் இணைக்க அமெரிக்காவுக்கு சட்ட அடிப்படை இல்லை அப்படின்னும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் டென்மார்க்கும் கிரீன்லாந்தும் நேட்டோ உறுப்பினர்கள் அப்படிங்கிறதுனால கூட்டு பாதுகாப்பு உத்தரவாதத்தால ஏற்கனவே பாதுகாக்கப்படுகின்றன அப்படிங்கிறதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. ஏற்கனவே இருக்கும் பாதுகாப்பு ஒப்பந்தம் மூலம் அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்துல விரிவான ராணுவ அணுகல் உண்டு அப்படின்னும் டென்மார்க் சொல்லியிருக்காங்க. கிரீன்லாந்து படையெடுக்கப்பட்டால் டென்மார்க் நேட்டோவுடைய 5ஆம் பிரிவை பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு சுட்டிக்காட்டியிருப்பது நிலைமையை வந்து மேலும் தீவிரப்படுத்தியிருக்கு. இந்த பிரிவின்படி ஒரு நேட்டோ உறுப்பினர் மீதான தாக்குதல் அனைத்து உறுப்பினர்கள் மீதும் நிகழும் தாக்குதலாகவே கருதப்படும். கூட்டணியை ஆதரிப்பதா இல்லையா அப்படிங்கிறத ஒவ்வொரு நேட்டோ நாடும் பகிரங்கமாக தேர்வு செய்ய இது கட்டாயமாக்கும். 5ஆம் பிரிவுக்கு ஆதரவளிக்க தவறினால் நேட்டோ அமைப்பை சிதையலாம். அதாவது ஒரு நேட்டோவை தாக்கினால் மற்ற எல்லா நேட்டோ நாடும் உதவிக்கு வரும். ஆனால் தாக்குதல் நடத்துவதே நேட்டோ நாடு அப்படின்னா என்ன ஆகும்? மொத்தமாக நேட்டோ அமைப்பை சிதைந்து போகும். இந்த விவகாரத்தின் விளைவுகள் மோசமானதாகவும் கடுமையானதாகவும் இருக்கும். கிரீன்லாந்தை இணைப்பது நேட்டோ ஒற்றுமையை சிதைக்கும். இதன் மூலம் ரஷ்யா வந்து பால்டிக் நாடுகளை அச்சுறுத்தி நேட்டோவிற்கு சவால் விடும். நேட்டோ உடைந்தால் நேட்டோவில் இருக்கும் நாடுகளை தாக்க ரஷ்யா வந்து அஞ்சாது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே பெரிய வர்த்தக போரையும் தொடங்கலாம். ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து பதிலடி கொடுக்கலாம். இது அமெரிக்க வணிக நலன்களையும் முதலீட்டாளர்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால ட்ரம்ப் அவர்களுடைய ஈகோனால, ஒரு தனி மனிதனுடைய ஈகோனால இப்போ உலக போரையே தூண்டும் அபாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குதுன்னு. ட்ரம்ப் அவர்கள் இதோடாவது அடங்கி போவாரா, இல்ல மீண்டும் வந்து பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி எல்லா நாடுகளையுமே அவர் வந்து மட்டுப்படுத்தி, அதாவது கடன் வலையில சிக்க வைக்கணும், ஒரு பொருளாதார சரிவை வந்து உண்டாக்கணும் அப்படின்னு பண்றாரா என்னன்னு தெரியல. இவருடைய இந்த ஒரு முட்டாள்தனமான முடிவுக்கு யாரும் ஒத்து போக கூடாது. அவரை எதிர்த்து துணிந்து நின்று காலி செய்ய வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கைகள், அதாவது தொடர் நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.